ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காலத்திற்கேற்ப. இன்றைக்கி நான் வந்து குர்த்திஸ் ஜாக்கெட்ஸ்லாம் எப்படி இன்விசிபிள் பாக்கெட்ஸ் வைக்கிறதுங்கிறத ஈஸியாக சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வித் வந்து 7 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. ஹைட் வந்து 8 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. இது நார்மலாக மொபைல் ஃபோன் வைக்கிற அளவு நான் வைக்கிறேன். ஏன்னா இப்போ அதுதான் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வந்து நார்மலாக எல்லா பாக்கெட்ஸுமே வச்சுக்கலாம். ஃபோன், வாலெட் அது மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்ப சின்னதாக இல்லாமல் கரெக்டான சைஸில் நான் இப்போ சொல்கிறேன். அடுத்து வந்து ஒரு 3 இன்ச்சஸ் எடுத்து அதில் 1.5 இன்ச்சஸ் இது மாதிரி கேன்வாஸ் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு பளபளப்பாக இருக்கும். அந்த பக்கத்தை துணி மேலே வச்சு அயர்ன் பண்ணிங்கன்னா துணியில் அது ஒட்டிக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த கேன்வாஸில். இங்கே பாருங்கள் எப்படி அழகாக ஒட்டிக்கிச்சுன்ட்டு. இதுதான் நமக்கு அந்த மேல் போர்ஷனில் வரும். இது வந்து நான் பேக் சைடு அந்த கிளாத்தில் ஜாக்கெட்டில் வந்து நான் பேக் சைடு எடுத்து 20 இன்ச்சஸ் ஹைட்டில் வந்து இது மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வச்சுருக்கேன். இது மெஷர்மெண்ட்லாம் இல்லை, நீங்களே வந்து ஒரு சென்டர் பாயிண்டில் எடுத்துக்கோங்க. நம்ம பாக்கெட் வந்து எப்போயும் ஹிப் சைடில் இருக்கிறதா வைக்கணும். ஸோ நான் 20 இன்ச்சஸ் ஃப்ரண்ட் போர்ஷனில் எடுத்து வச்சுருக்கேன். இதோட மொத்த வித்து பார்த்திங்கன்னா 14 இன்ச்சஸ் வரும். அதிலிருந்து சென்டரில் 7 எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 இன்ச்சஸ் வந்து போதும் பாக்கெட்டு. அதை வந்து கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சஸ்க்கும் கோடு போட்டுக்கோங்க ஸ்டிச்சஸ்க்கு. இப்போ கோடு போட்டுட்டு இது பின்னாடியும் நான் வந்து பண்ணியிருக்கேன். நல்ல பக்கத்தில் வந்து இதை நம்ம பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 இன்ச்சஸ் இதை வச்சுக்கோங்க கேன்வாஸோடு இருக்கிறத. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. பேக்கெட்டில் எடுத்து ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1 இன்ச்சஸ் தள்ளி நம்ம அங்கே பண்ணியிருக்க மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணி இந்த அளவு மட்டும்தான், ஒரு 1/2 இன்ச் மட்டும்தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. இது மாதிரி வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் பண்ணுறனால நீங்கள் கொஞ்சம் தப்பு பண்ணாலும் அப்படியே டோட்டலாக வந்து அசிங்கமாயிரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக பண்ணுங்கள். இது மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு பீஸ் வச்சோட இப்போ 2வது பீஸையும் அதே மாதிரி நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அந்த 1 இன்ச் எங்கே கேப் விட்டுருக்கோமோ அதே இடத்துலையே மார்க் பண்ணி இதை வந்து வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து அப்போ தான் கரெக்டாக அந்த இடத்த வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி வர வைக்க முடியும். அப்போ தான் நம்ம வந்து பேக்கெட்டை பின்னாடி திருப்பலாம். பண்ணிவிட்டு அதையும் வந்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இந்த மேலெல்லாம் ஸ்டிச் பண்ணிடாதீங்க. 2 பக்கமும் மட்டும் ஒரு லைன் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்பயே பொறுமையாக பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நீட்டாக வந்துடும். நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா துணியும் வேஸ்ட் ஆயிரும். இது நம்ம ஃப்ரண்ட் சைடில் பண்ணுறனால பி கான்ஷியஸ் ஆல்வேஸ். இப்போ இதான் வந்து முக்கியமான பொசிஷன். இப்போ வந்து இதில் நீங்கள் நடுவில் வந்து இந்த 2த்துக்கும் நடுவில், அதாவது நடுவில் வந்து ஒரு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சிசர் விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம க்ராஸ் கட் பண்ணணும். 2 சைடும் ஒரு குட்டியாக, ரொம்ப போயிடாதீங்க, ரொம்ப குட்டியாக வந்து க்ராஸ் கட் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து உங்களுக்கு தெரியும் இது மாதிரி. அப்போ தான் வந்து நம்ம திருப்புறப்ப நீட்டாக வருங்க பாருங்கள். இப்போ இது மாதிரி ஒரு குட்டி ட்ரையாங்கிள் ஷேப் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 2 பக்கமும் வந்து க்ராஸில், லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் க்ராஸில் பண்ணிக்கோங்க, ரொம்ப பண்ணிடாதீங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக பண்ணணும் ஃப்ரண்ட் சைடில் பண்ணுறனால. பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது 2த்தையுமே வந்து பின்னாடி திருப்பிடுங்க. இதுதான் வந்து ஆக்சுவலி கெட்ட பக்கம். இந்த பின்னாடி கேன்வாஸ் வைக்கிறது வந்து உங்களோட இஷ்டம். அது இருந்தால் க்ரிப்பாக இருக்கும். வேணாங்கிறவங்க வைக்க வேணாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து அந்த முக்கோணம் வடிவம் வந்து பின்னாடி வர மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்து எந்த பக்கம் ஷோல்ட்ரு பார்த்து கரெக்டாக கீழே இறக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு முன்னாடி வந்து இது மாதிரி கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பின்னாடி இந்த ஒரு முக்கோண வடிவம், அப்புறமா வந்து இந்த பீஸ் 2 பீஸ், இந்த 3த்தையும் வந்து இப்படியே கையில் எடுத்துக்கோங்க. இந்த துணியிலையே நம்ம தைக்க போகிறது கிடையாது. துணி இந்த பக்கம் இருக்கணும். வெறும் அந்த 3 இது மட்டும்தான் அங்கிட்டு இருக்கணும். அந்த முக்கோணம் அந்த 2 துணியோடது, அதை மட்டும் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
சைடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள், திரும்ப நம்ம பண்ண முடியாது. பண்ணோட்டி இப்போ அடுத்த பக்கமும் நீங்கள் தனித்தனியாக பண்ணலாம், சேர்த்து பண்ணுறதுனால பண்ணலாம். பட் பிகினர்ஸ் தனியாகவே பண்ணுங்கள். இது மாதிரி நல்லா இழுத்துக்கோங்க. அடுத்த பக்கத்துக்கு நல்லா இழுத்துட்டு திரும்ப அதே மாதிரி அந்த முக்கோணம் அந்த 2 பீஸ் இருக்கிற மாதிரி வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அது மேக் ஷுர் அது அந்த கேன்வாஸில் தையல் விழுந்திருக்கான்ட்டு, அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் சைடில் அந்த கரெக்டாக அந்த ஷேப்பும் அந்த க்ரிப்னஸும் கிடைக்கும். பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அதில் உங்களுக்கு க்ரிப்பாக இல்லை அப்படின்னு ஃபீல் ஆச்சு, நல்லா இழுத்து பிடிச்சின்னா திரும்ப ரிவர்ஸில் விட்டு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது ஒரு சேஃப்டி ஜாக்கெட்ஸ், கொரோனா சேஃப்டி ஜாக்கெட்ஸ். இதை பார்க்கணுன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அதில் தான் நான் அந்த பாக்கெட் அட்டாச் பண்ணுறேன். குர்த்திஸ்க்கும் அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பாக்கெட் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இது மாதிரியான நிறைய வீடியோக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.